நான் வள்ளுவனிடம் ஒரு கவிதை எழுதும்போது சொல்லியிருந்தேன், வள்ளுவா ஆதி என்பது ஒன்றா இரண்டா, ஒன்றாக இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை, இரண்டாக இருக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வாதம் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் தானே தோன்றி தானே அறிமுகமாகி தன்னையே தானே வெளிப்படுத்தி கொண்ட சக்தி ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை ஆதி என்று ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒன்று இருப்பதை இன்னொன்று அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இருப்பது ஆதியா, அறிமுகப்படுத்தியது ஆதியா? ஆதி என்பதற்கு இரண்டாய் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. வள்ளுவா, நான் யார் என்பதை சொல்வதற்கு இன்னொருவன் தேவைப்படுகிறது. தனி ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தால் முதலாவதாக ஓடுகிறானா இரண்டாவதாக ஓடுகிறானா என்பது கூட தெரியாது. என்னுடைய திறனை நான் சோதித்து பார்ப்பதற்கு கூட ஒருவன் ஓட வேண்டியிருக்கிறது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக சுயநலம் அதிகமாக ஆகிவிட்டது. பிறரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்ற பிறர் எண்ணத்தை தான் புதைத்து கொண்டிருக்கிறது. சினிமா மோகம், அரசியல் மோகம், ஊடக மோகம், விளம்பர மோகம், இவற்றையெல்லாம் என்னை யாரென்றே தெரியாமல் அவர்களுக்காக இப்படி வாழ வேண்டும், இவர்களுக்காக இவளுக்காண்டும், நட்புக்காக, உறவுக்காக, ஊருக்காக, பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக என்று என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பது இந்த வாதம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் பிறர் கையில் வாழ்க்கை போயிடுச்சுங்கிறது இவங்களுடைய வாதம். 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், 20 வருஷம் கழிச்சு என் சொத்தின் மதி இப்படி ஆக வேண்டும், 30 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று திட்டம் போடுகிறாய். இன்னும் 5 நிமிடத்தில் இந்த அரங்கத்துக்குள் என்ன நடக்கும் என்றே மனிதர்களுக்கு தெரியாது. இந்த நம்பிக்கையை எப்படி இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்கிறான் இறைவன். யதார்த்தமான வாதங்கள். வருணனி பேசினது எல்லாமே மிக யதார்த்தமானது. யாரையும் சார்ந்து வாழாமல் இந்த உலகத்தை யாரும் வாழ்ந்து விட முடியுமா? தனி மனிதனே தயாராகி தனி மனிதனே ஒரு எல்லைக்கு போய்விட வேண்டுமா? அதுக்கு நிறைய பேர் உதவி தேவைப்படுகிறது. சாலையில் வருவது வரைக்கும் தான் தனி மனித உரிமை. சாலையில் இறங்கிய பிறகு அதனுடைய பயணத்தில் பல பேருடைய ஒத்துழைப்பும் சூழ்நிலையும் நம்மளை திசை திருப்பி விடுகிறது என்று யதார்த்தமான விஷயங்கள். அதை எந்த அளவுக்கு இந்த உலகம் ஒருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2 பக்கமும் கேட்கும் போதெல்லாம் ஆமாம் தான் சொல்ல தோணுதில்லை நமக்கு. நாமளை எல்லாமே எந்த பக்கமும் ஆமாம் இல்லை, நம்ம தானே நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு தோணும். இந்த பக்கம் ஆமாம் இல்லை, நம்ம மட்டுமே முடிவு எடுத்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு வாத்தியாரை நம்பி தான் ஆகணும், ஒரு கடைக்கு போனால் கடைக்காரரை நம்பி தான் ஆகணும், வழியில் போனால் சாலையை நம்பி தான் ஆகணும், இப்படி எல்லாத்தையும் நம்பி தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இப்போ நானும் இதை ரொம்ப இங்கே வானத்திலேருந்து குதிச்சோ பூமியிலேருந்து முளைச்சோ வரல. இந்த வாழ்க்கைக்குள்ளே சிக்கி கொண்ட ஒரு சராசரி மனிதன் தான். எல்லாமே இன்றைக்கி தனி மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. நான் வள்ளுவனிடம் ஒரு கவிதை எழுதும்போது சொல்லியிருந்தேன், வள்ளுவா ஆதி என்பது ஒன்றா இரண்டா, ஒன்றாக இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை, இரண்டாக இருக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வாதம் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் தானே தோன்றி தானே அறிமுகமாகி தன்னையே தானே வெளிப்படுத்தி கொண்ட சக்தி ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை ஆதி என்று ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒன்று இருப்பதை இன்னொன்று அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இருப்பது ஆதியா, அறிமுகப்படுத்தியது ஆதியா? ஆதி என்பதற்கு இரண்டாய் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. வள்ளுவா, இங்கே யாருமே தானே தோன்றி தானே அறிமுகமாகி வாழ்ந்து இறந்ததாக இல்லை. ஒருவன் பெயரை கூட இன்னொருவன் உச்சரிக்க வேண்டியிருக்கிறது. இது சார்ந்து வாழ்கிற உலகமாக இருக்கும்போது வள்ளுவா, நீ மட்டும் எப்படி ஆதி ஒன்று என்று சொல்கிறாயோ தெரியவில்லை என்று ஒரு வாதத்துக்கு கவிதை எழுதியிருந்தேன். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இங்கே யாருமே வாழ்ந்த முடியாது. இந்த ஆடை, நீங்களும் நானும் போடுகிற ஆடை வெறும் 1000 500 5000 கொடுத்ததுனால இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பருத்தி எவன் வெட்டானோ, எவன் அதற்கு தண்ணீர் பாய்ச்சினானோ, எவன் களை எடுத்தானோ, எவன் பஞ்சு எடுத்தானோ, எவன் அதை ஆலைக்கு அனுப்பினானோ, எவன் நூலாய் மாற்றினானோ, எவன் அதை ஆடையாய் மாற்றினானோ, எவன் அதுக்கு வண்ணம் ஏற்றினானோ, எதை கடைக்கு அனுப்பினானோ, எவன் அதை தைத்து கொடுத்தானோ, எவன் அவரை தேய்த்து கொடுத்தானோ தெரியாது. இத்தனை பேர் உழைப்பில் தான் இந்த ஆடை இருக்கிறது. இந்த அரங்கம் நீங்கள் நானும் அமர்ந்திருக்கிறோம். யார் செய்தது என்று தெரியாது. தானே வந்தேன் தானே அமர்வேன்னு சொல்லியிருங்கள். ஆனால் தானே வருவதற்கு ஒரு இடமும் தானே அமர்வதற்கு ஒரு இருக்கையும் யார் தயாரித்தார்கள் என்று தெரியாது. யாரோ உழைத்திருக்கிறார்கள், அதனால் நாம் அமர்ந்திருக்கிறோம். பார்ப்பது எல்லாம் பல பேருடைய ஒத்துழைப்பு, ஒருவர் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நம்மளை யாரோ சார்ந்திருப்பார்கள், நாமும் அவரவர்களை சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வாதம். ஆமாம், சார்பு இல்லாமல் வாழவே முடியாது. இங்கே தனி மனிதர்களால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நான் யார் என்பதை சொல்வதற்கு இன்னொருவன் தேவைப்படுகிறது. தனி ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தால் முதலாவதாக ஓடுகிறானா இரண்டாவதாக ஓடுகிறானா என்பது கூட தெரியாது. என்னுடைய திறனை நான் சோதித்து பார்ப்பதற்கு கூட ஒருவன் ஓட வேண்டியிருக்கிறது.
இங்கே தனியாக ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு வாழ்க்கை இல்லை, எல்லை இல்லை, குறிக்க முடியாது, வெற்றி தோல்வி தெரியாது. அப்போ தனியாக ஓடிக்கிட்டு இருந்தால் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததா உங்களுக்கு திருப்தி இருக்குமா அப்படின்னு அவங்க பக்கம் ஒரு பெரிய வாதம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் உட்காந்துருக்கிறேன். 1000 செவிலியர்கள் என்னை வந்து கவனித்துக் கொள்கிறார்கள், அருமருந்துகள் என்னை வந்து குணப்படுத்த முயற்சி செய்கிறது. ஒரு குளிர்சாதன அறையில் படுத்திருக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் வலியை நான் தான் தாங்க வேண்டியிருக்கிறது. என் வலியை வாங்கிக் கொள்வதற்கான எந்த விஞ்ஞானமும் எனக்கு சொல்லவில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் மறுப்பதற்கு சில வில்லைகளை போடலாம். ஆனாலும் வில்லைகளுடைய வீரியம் குறைந்த பிறகு வலியை நான் தான் தாங்க வேண்டியிருக்கிறது, நான் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது. இது வலியா இல்லை, இதை கடந்து போகிறதுக்கான தைரியத்தை நான் கொடுக்க வேண்டுமா என்பது இவர்களுடைய வாதம். ரெண்டு பக்கமும் சரியாக தானே இருக்கு. ஆனால் அது எதையும் இந்த வாழ்க்கை சமீப காலமாக கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக சுயநலம் அதிகமாக ஆகிவிட்டது. பிறரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்ற பிறர் எண்ணத்தை தான் புதைத்து கொண்டிருக்கிறது. சினிமா மோகம், அரசியல் மோகம், ஊடக மோகம், விளம்பர மோகம், இவற்றையெல்லாம் என்னை யாரென்றே தெரியாமல் அவர்களுக்காக இப்படி வாழ வேண்டும், இவர்களுக்காக இவளுக்காண்டும், நட்புக்காக, உறவுக்காக, ஊருக்காக, பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக என்று என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பது இந்த வாதம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் பிறர் கையில் வாழ்க்கை போயிடுச்சுங்கிறது இவங்களுடைய வாதம். என்னதான் நான் இருந்தாலும் சரி, நான் தானே அதை விரும்புகிறேன். இவங்க சொல்கிறாங்க, நான் வேணுமா வேண்டாமா, ஏன் அவனை பார்த்து நான் சூடு போட்டுக்கணும்? எனக்கு எது முடியும், என்னால் எவ்வளவு தாங்க முடியும், என்னால் எவ்வளவு வாங்க முடியும், எது எனக்கு சரியாக இருக்கும். யாரோ ஒரு ஆடை போட்டிருந்தால் அந்த ஆடையை கூட என்னளவுக்குத்தான் தைத்து கொள்ள முடிகிறது, நான் தான் தீர்மானிக்க வேண்டுங்கிறது இவர்களுடைய வாதம். நிறைய விஷயங்கள் இங்கே தனி மனிதன் வாழவே முடியாது. ஆனால் தனி மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னை நம்பாதவனை இறைவன் நம்புவதே இல்லை. எவன் ஒருவன் தன்னை நம்புகிறான் அவனைத்தான் இறைவன் நம்புகிறான். இறைவனே சில இடத்துல மனிதர்களை பார்த்து எங்கே தெரியுங்களா பொறாமப்படுறான். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சுங்க என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறான் இந்த மனுஷன். இந்த நம்பிக்கை எங்கடா கொடுத்தேன்றான். 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், 20 வருஷம் கழிச்சு என் சொத்தின் மதி இப்படி ஆக வேண்டும், 30 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று திட்டம் போடுகிறாய். இன்னும் 5 நிமிடத்தில் இந்த அரங்கத்துக்குள் என்ன நடக்கும் என்றே மனிதர்களுக்கு தெரியாது. இந்த நம்பிக்கையை எப்படி இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்கிறான் இறைவன். அவ்வளவு அழகான ஒரு போராட்டத்துக்குள்ள மனிதன் நாகரிகத்துக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் பிரமிப்புக்குள்ளேயும் மாட்டிக்கொண்டு நம்ம வாழ்கிறோமா அடுத்தவனுக்கு வாழ்கிறோமானே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கும். அதுக்காக தான் இந்த தலைப்பு இன்னைக்கு வந்து அவர்கள் இங்கே தலைப்பு ஒன்று, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை இவர்கள் சொன்னார்கள், இருக்க வேண்டிய வாழ்க்கையை இவர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு இப்படி போயிடுச்சு எல்லாரும் நம்பி, ஆனால் இப்படி இருக்கணும், நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சிலர் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு மரத்தை உதாரணம் காமிக்கிறாங்க. என்னதான் நான் ஒரு மரம் வச்சாலும் கன்று வைத்தாலும் நான் சொல்லும்போது என் வீட்டு தோட்டத்தில் பூக்கள் பூப்பது இல்லை, நான் கேட்கும் மனத்தை அந்த பூக்கள் வீசுவதும் இல்லை. எல்லாமே சொல்லும். மேகம் பொழி என்றால் மேகம் பொழிவதற்கு அந்த காலத்தில் போல அறத்தோட பாடுற புலவர்கள் இல்லை. மேகங்களை கூடி மழை பொழிய வைப்பதற்கான அந்த தன்மை இன்றைக்கு அந்த வீரியம் குறைந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் பாட்டு பாடிய மேகம் வைத்து மழை வர வைத்த புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது. ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனிதத்தன்மை மாறி ஒருவர் சாராமல் வாழவே முடியாது. காரணம், வீட்டுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் நாம் தனி மனிதர்கள். வீட்டை விட்டு தாண்டும் பொழுது நாம் புது மனிதர்களாக ஆகிவிடுகிறோம்.